ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசனிங்கில் உள்ள ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கவுண்டிங் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் தி ஃபிகர், அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கவுண்டிங் டோட்டல் ஸ்கொயர்ஸ் வித்தவுட் கவுண்டிங், அதாவது அந்த ஒரு ஃபிகரை கொடுத்து அதில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கவுண்ட் பண்ணாமலே ஈஸியாக ஷார்ட்கட்டில் அக்யூரேட்டாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஒவ்வொன்றா பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 வீடியோ ட்ரையாங்கிள்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி, அதில் என்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிகர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்து அதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 1 2 3 4ன்னு எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் நமக்கு இங்கே இருக்கிற ஷார்ட்கட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு இல்லையா? ஸோ 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 வருது. ஸோ இங்கே உள்ள டோட்டல் ட்ரையாங்கிள்ஸ் 8 தான். அதை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். டோட்டலாக ஃபஸ்ட்டு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி கிராஸில் 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ 4 + 4 8, டோட்டலாக 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகரில் அதே மாதிரி 1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 6 மார்க் பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓவராலாக 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 12 தான் வரும். இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள்ஸ் கொடுக்கும்போது இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் நம்ம குயிக்காக போட்டுடலாம். இப்போ இந்த ஃபிகரை பாருங்கள், இதில் எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி 8 வந்துருக்கிறதுனால இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபிகர் பாருங்கள். இதில் என்னென்னா வெளியில் ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க, அதே மாதிரி இன்சைட்லேயும் பிரிச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவுட் சைடில் உள்ளதுக்கு நம்பர்ஸ் மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்சைடு உள்ளதுக்கும் நம்ம நம்பர்ஸ் மார்க் பண்ணுறோம். அவுட் சைட்லேயும் நமக்கு 8 வருது, இன்சைட்லேயும் 1 2 3 4 5 6 7 8 வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதே ஷார்ட்கட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். தனித்தனியாக அவுட்டர் ஸ்ட்ரக்சருக்கு தனி, இன்னும் ஸ்ட்ரக்சருக்கு தனி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். அதில் ஆன்சர் பண்ணுறோம். 3 2 16. அகெயின் உள்ள இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ அது ஒரு 16, டோட்டலாக 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்து நடுவில் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸாக பிரிச்சுருந்தா அதை நம்ம ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதில் இந்த மாதிரி ஒரு கிராஸ் சிம்பலில் பிரிச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், இந்த மாதிரி கொடுக்கும்போது செக்மெண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அங்கே எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 4 2s are 8. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்து அதை நடுவில் ஒரு கிராஸ் சிம்பலால் நமக்கு பிரிச்சுருந்தாங்கன்னா அதில் டோட்டலாக 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இதை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து இதையே கம்பைன் பண்ணி வர்ற ஃபிகர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது? 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 3 ஸ்கொயர்ஸ்னே நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஸ் சிம்பலால் நமக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஒரு ஸ்கொயருக்கு நமக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்கிறது. ஸோ இங்கே 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 24 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதிரி நமக்கு கனெக்டட் டாட்ஸ், அந்த கனெக்டட் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கான கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 28. நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபிகரை பாருங்கள். இதில் எப்படி இருக்குது? லாஸ்ட்டு போட்ட அதே மெத்தட் தான். இங்கே நமக்கு 2 ஸ்கொயர் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் இந்த மாதிரி கிராஸ் சிம்பலில் நமக்கு பிரிச்சுருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டுக்கு ஒரு 8, செகண்டுக்கு ஒரு 8. ஸோ நமக்கு 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ப்ளஸ் இங்கே கனெக்டட் பாயிண்ட்ஸ் எத்தனை? 2. ஸோ இதோட ஆட் பண்ணிட்டோன்னா 18 ட்ரையாங்கிள்ஸ் தான் இதில் டோட்டலாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகரில் பாருங்கள், முன்னாடி பார்த்தா அதே மெத்தட், பட் இங்கே எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது? 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ 8ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆன்சர் 32. ப்ளஸ் இதில் எவ்வளோ கனெக்டட் பாயிண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. So 32 plus 6 38. ஸோ
டோட்டலாக இந்த ஃபிகரில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 38 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.